ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் குழையாமல் ஈஸியாக காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். காளானில் தயிர், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, புதினா இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். குக்கரில் எண்ணெய் சேர்த்து பட்டை, சோம்பு, லவங்கம், இலை, 3 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதும் ரெடி பண்ணி வச்சுருக்க காளானை இதில் சேர்த்து 10 நிமிஷம் அனல் கம்மியாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து உப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், காளான் பிரியாணி ரெடி. இதே மாதிரியே செஞ்சிங்கன்னா நல்லா காளான் பிரியாணி குழையாமல் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா